கொஞ்சம் தள்ளி நின்று சுற்றுங்கப்பா, புகை லென்ஸில் அடிச்சுட்டா படம் சரியாக வராதுப்பா அப்படின்னாரு. சரி எங்கடா ஒரு டைப்பாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஷார்ட்டுக்கு நடுவில், என்ன பிரபாகர் சார் அப்படின்னா, சார் கேமரா கண்டுபிடிச்சி தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த ஊரில் தென்னை மரமே கிடையாது சார். அவன் கண்டுபிடிச்ச அனுப்புனா இங்கே வந்து தேங்காயை சுற்றுறாங்க சார். ஏதாச்சும் ஒரு ப்ளம்ஸோ பேரிக்காயோ ஆப்பிளோ சுற்றினா நியாயமாக இருக்கு சார். எனக்கு போன வருஷம் தான் அந்த ஆள் பிறந்த ஊருக்கு போனோம், உண்மையிலேயே அங்கே தென்னை மரம் இல்லை. கரெக்டாக இவர் ஏதோ ஒரு விளையாட்டுக்கு சொல்லிக்கிறார். அதுக்கப்புறம் பிரபாகர் சார் கிட்ட உட்காந்து ஷூட்டிங்கு கேப்பில் வந்து இதை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிக்கல. எனக்கு வந்து ஐயா பெரியாருடைய அவர் பேசுனது எல்லாம் தொகுப்பாக கடவுள்னு ஒரு சின்ன புஸ்தகம் ஐயா இருக்கு இல்லைங்களா, தலைப்பு கடவுள். அதனால தான் இந்த படத்துக்கு கடவுள்னு பேர் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கடவுள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எங்கிட்ட கொடுத்து, நீங்கள் படித்து பாருங்கள் சத்யராஜ் சார், படித்து பார்த்துட்டு நீங்கள் என்னென்னு டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. படித்து ஒரு 2-3 நாள் கொஞ்சம் குழப்பத்திலேயே இருந்தேன். என்ன நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் ஆச்சா கடவுள்? இப்போ பல வருஷமாக எனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர். பரீட்சையில் பாஸ் பண்ணால் மொட்டை அடிச்சிருக்கேன். அதில் வந்து சும்மா பாஸ் ஆனால் மருதமலை மட்டும், என்ன எங்கள் ஊருக்கு பக்கம் கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் டக்குன்னு போயிடலாம். 60 மார்க்கு மேலே வாங்கினா மருதமலை அண்டு பழனி, நிறைய வாங்கினா மருதமலை பழனி திருப்பதி, இப்படியெல்லாம் டீல் பேசியிருக்கிறோம். அப்போ நான் நடித்த படம் ஒன்றா உனக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் நல்லா பேசி நம்ம ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர். டக்குன்னு வந்து யாரோ ஒரு தாடி வச்சுட்டு ஒரு பெரியவர் சொன்னாருங்கிறக்கா இல்லைன்னு சொன்னால் நைட்டு தூங்கும்போது வந்து கண்ணை குத்திட்டு எங்கேப்பா போகிறது அப்படிங்கிற ஒரு பயம். படிச்சுட்டு ஒரு 2 நாள் யோசித்து பார்த்தோன்னே சுத்தமாக கடவுள் நம்பிக்கை போயிடுச்சுங்க. இந்த கடவுள் நம்பிக்கை போயிடுச்சுன்னு பேசையில் வந்து நம்ம ஏதோ குறிப்பிட்ட மரத்தை பற்றி சொல்கிறதா எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக என் மேலே அப்படி ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு வந்து கடவுள் இல்லைன்னா எந்த மரத்தை சேர்ந்த கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான். அது மாதிரி வந்து இந்த குறிப்பிட்ட மரத்தை சேர்ந்த கடவுள் அப்படியெல்லாம் கிடையாது, எந்த கடவுள் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ இதுலேருந்து வெளியே வந்தோடனே வாழ்க்கை வந்து ரொம்ப இலகுவாக இருக்குது. அதுதான் வந்து தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னாங்க. எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. நல்ல நாள் கெட்ட நாள், ராகால யமகண்ட அஷ்டமி நவமி நோன்பு, குட் ஃப்ரைடே பேட் ஃப்ரைடே, 13ஆம் நம்பர் 8ஆம் நம்பர், இது எதுவுமே இல்லைங்க. எதுவுமே இல்லாத போது லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. நான் அதான் சொல்லுவேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறவனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரத்து மேலே தான் நம்பிக்கை இருக்க ஒழிய கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை. கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் நல்ல நேரம் கெட்ட நேரமே பார்க்க மாட்டான். அது மாதிரி லைஃப் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறது காரணமே வந்து நான் வந்து பெரியாரின் தொண்டனாக இருப்பதால் தான்.